அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறி இந்த மாதத்தை ஒரு மாபெரும் இறை வார்த்தையோடு நிறைவு செய்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 8 இறை வார்த்தை. நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜனவரி மாதத்தில் எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொண்டிருப்போம். ஒவ்வொரு பயணத்திலும் நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக கரம் நம்மை பாதுகாத்தது. திரு விவிலியத்தில் யாக்கோபை சற்று எண்ணி பாருங்கள். அவர் தன் அண்ணன் ஏசாவிற்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி அறிமுகம் இல்லாத இடத்திற்கு பயணம் செய்தபோது ஆண்டவர் அவரிடம், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். யாக்கோபு வீட்டை விட்டு போகும்போதும் காடுகளில் தங்கியிருந்த போதும் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் வீட்டிற்குள் வரும்போதும் ஆண்டவர் அவரை அதிசயமாக காத்தருளினார். இந்த மாதத்தில் உங்களை காத்த இறைவன் வரப்போகும் புதிய மாதத்திலும் உங்களை இப்போதும் எப்போதும் காத்தருள்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இயேசுவின் திருப்பெயருக்கு வணக்கமான இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எமது குடும்பத்தை கண்மணி போல காத்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாளில் உமது பாதுகாப்பை எமது குடும்பத்தின் மீது மீண்டும் ஒரு முறை அறிக்கையிடுகிறோம். இன்று எமது பிள்ளைகளும் பெரியவர்களும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் மீண்டும் உள்ளே வரும்போதும் உமது தூதர்கள் அவர்களுக்கு அரணாக இருக்கட்டும். வரப்போகும் புதிய மாதத்திலும் உமது கிருபை எங்களை தொடரட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் முழுவதும் இறைவனோடு பயணித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்கள். ஆமீன்.